This video sponsored by BuyMode. இந்த ஆப் உங்களுக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. கடந்த சில நாட்களாகவே விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும் நிலையில் இன்று மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுபட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கடலூர் மாவட்டத்தில் தென்பெண்ணை ஆற்றையொட்டி அமைந்துள்ள கடலூர், பன்ருட்டி, அண்ணா கிராமம், கடலூர் பகுதியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய பெஞ்சல் புயல் மேற்கு தென்மேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழக புதுவை கடற்கரையை புதுச்சேரி அருகே கடந்த 29ஆம் தேதி இரவு சுமார் 11 மணியளவில் கரையை கடந்தது. புயல் கரையை கடக்கும் போது ஆற்றின் வேகம் மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இதற்கிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசியது. இதன் காரணமாக சென்னை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்த நிலையில் மேற்கு திசையில் மெதுவாக நகர்ந்து படிப்படியாக குறைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் தாழ்வு நிலையாகவும் வலுவிழக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்திருந்தது. இந்த நிலையில் பெஞ்சல் புயலால் சென்னையில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் என கருதப்பட்ட நிலையில் வட மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. குறிப்பாக புதுச்சேரி மாநிலத்திலும் தமிழகத்தில் திருவண்ணாமலை, கடலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், சேலம் மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. மழையால் ஏற்பட்ட வெள்ளத்தால் தாழ்வான பகுதிகளிலும் குடியிருப்புகளிலும் வெள்ள நீர் தேங்கியது. மேலும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையில் ஒரே நாளில் 50 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இது கடந்த 300 ஆண்டுகளில் இல்லாத மழை அளவு என கூறப்படுகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் நீர்நிலைகள் நிரம்பியதால் வயல்வெளிகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய நெடுஞ்சாலை ரயில் தண்டவாளங்களில் தண்ணீர் புகுந்ததால் நேற்று போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு தற்போது மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தமிழக அரசு மீட்பு பணிகளை மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையில் வெள்ளத்தின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளித்தது அந்தந்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். கனமழை வெள்ளம் காரணமாக மழை நீர் வடியாததால் அந்த மாவட்டங்களில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டத்தில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. எனவே விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் கனமழை பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.